அவசர செயற்குழு கூட்டம் ஏமாறப் போகிறாரா எடப்பாடிங்கிற கேள்வி தான் எழுது. என்னன்னா, அதிமுகவுடைய அவசர செயற்குழு கூட்டம் வருகிற 16ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கார். இந்த அவசர செயற்குழு கூட்டம் குறித்து பெரும் சர்ச்சை எழுந்திருக்கிறது. சமீபத்தில் தான் தேர்தல் தோல்விகள் குறித்து மாவட்ட வாரியாக நிர்வாகிகள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அதில் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்நிலையில் முதலில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அதில் மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டு விட்ட நிலையில் இன்னொரு முறை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எதற்கு அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு. நிர்வாகிகளும் பேசுவதையே பேசிக்கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டதாக தெரியுது. இந்நிலையில் தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தால் சிலர் புறக்கணித்தால் நிலைமை வேறு விதமாக மாறிவிடும் அப்படிங்கிறதால அவசரமாக செயற்குழு கூட்டத்தை நடத்த எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தார். தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி கட்சிகளினுடைய செயற்குழு கூட்டம் ஆண்டுக்கு 2 முறையும் பொதுக்குழு கூட்டம் ஆண்டுக்கு 1 முறையும் கூட்டப்பட வேண்டும். அதனால செயற்குழு கூட்டத்தை எடப்பாடி கூட்டியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், அணி செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் அதிமுகவுடைய செயற்குழு பரபரப்பை கிளப்பியிருக்கு. கூட்டத்தில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் நடமாட்டம், இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுதல், விலைவாசி உயர்வு, பல்வேறு கட்டண உயர்வுகள் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளை மையமாக வைத்து திமுக அரசுக்கு எதிரான கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதோட வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இப்போ நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அது தொடர்பாக பேசவும் தேர்தல் பணிகளை திமுக அரசு முன்னெடுத்து வருவதால் அது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மற்றபடி வழக்கமான செயற்குழு கூட்டமாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறாங்க எடப்பாடி ஆதரவாளர்கள். இந்த செயற்குழுவில் பிரிந்து சென்றவர்களை இணைப்பது குறித்து யாராவது பிரச்சனை எழுப்பினாங்கன்னா அதனால பெரும் சர்ச்சைகள் உருவாகும் அப்படிங்கிறதால அதை தவிர்த்து விடும்படி அதிமுக மேலிடம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் தேர்தல் வியூகம் குறித்து கருத்துக்களை கூறும்போது மீண்டும் இணைப்பு பிரச்சனை எழுப்பாலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்க வேண்டுமானால் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்க்கமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எடப்பாடியினுடைய இந்த அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த அட்வைஸ் ஏற்பார்களா அப்படின்னு தெரியல. மொத்தத்தில் செயற்குழுவில் நிறைய விவாதங்கள் உருவாகும் அப்படிங்கிறதால ரகளைகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறாங்க. இந்நிலையில் அதிமுகவுடைய பொதுக்குழுவுக்கு எதிராக பன்னீர்செல்வம் தொடர்ந்து உரிமையியல் வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதே போல வி.கே. சசிகலா 2017ஆம் ஆண்டில் தொடர்ந்த பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான உரிமையியல் வழக்கும் இன்னும் நிலுவையில் இருக்கு. இது சட்ட ரீதியாக எடப்பாடி பழனிசாமி முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள். மேலும் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தன்னை தலைவராக நிலைநிறுத்திக் கொள்வது அப்படிங்கிறது அவர்கள் பெரும் தேர்தல் வெற்றிகள் மூலமாகவே சாத்தியமாகுது. இதுதான் எடப்பாடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு பண்ணாங்க. அப்புறம் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது திமுக. அதே போல் 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக தோல்வி சந்தித்தாங்க. அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் அதிமுக தோல்வி சந்தித்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இடைத்தேர்தல்கள் எல்லாமே அதிமுக தோல்வி. இந்த தேர்தல்கள் எல்லாமே நடக்கும்போது பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தாங்க. அதனால் தோல்விக்கான பாதி பொறுப்பை ஓபிஎஸ் மீது சுமத்த முடியும். ஆனால் இனி அதற்கு வாய்ப்பில்லை. ஓபிஎஸ் பிரிந்த பின் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல், அதே போன்று ஓபிஎஸ் பிறந்த பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், இது எல்லாத்தையும் எடப்பாடி தலைமையில் தான் அதிமுக சந்தித்து பெரும் தோல்வியை சந்தித்தாங்க. இந்த சிக்கலை எல்லாம் எதிர்கொள்ள இணைப்பு பற்றி நிர்வாகிகள் பேச வேண்டிய நிர்பந்தமும் இருக்கிறது. அதனால் செயற்குழு கூட்டம் எடப்பாடி விரும்புவதை போன்றோ அல்லது அவர் ரசிக்கத்தக்க விதத்திலோ இருக்காது அப்படின்னே தெரியுது.